கைஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திடீர்னு இருந்தாலும் வீட்டில் சும்மா தான் இருந்தோம். சரி எங்கேயா வெளியே போயிட்டு வரலாம், வீடியோ போடுறதுக்கு ஒரு வீடியோ இல்லை. சரி அப்படியே சும்மா எங்கேயா வெளியே போயிட்டு வந்தோம். நமக்கு தான் வெளியே போனால் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா கன்னியாகுமரி ரூட்டை பார்த்து போகிறோம். எங்கே போகிறோன்னா நம்ம வீடியோவில் பார்ப்போம். அப்படி இடையில ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தாலும் நான் வீடியோவில் காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறைய வரும். நம்ம சேனலுக்கு முக்கியமான சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா 26,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம். 26,000 ஃபேமிலிஸ் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான். ஆமாம், நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாரி விளாக் வந்து டெய்லி வந்து விளாக் எடுத்து போட்டுட்டே இருப்போம். விளாகில் என்ன விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது முக்கியம். அதாவது பிடிக்கல, இது நல்லா இல்லை, வேறு மாதிரி பண்ணால் அப்படி சொல்லிடுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிடுவோம், மாற்றிடுவோம். இப்போ எதாவது பேசுவோம், பார்ப்போம். இப்போ வந்து ஒரு வாரமாக லீவ் போட்டாங்க, வேலைக்கு போகல. அதனால் வீட்டிலே இருந்தால் போர் அடிச்சு வெளியே போகலான்னு சொல்லி நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா, நான் இப்போ வந்து ஷவர்மா தான் வாங்கி கேட்டேன். அவங்க எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல, போனால் தான் தெரியும். சரி அப்படி சும்மா ஜாலியாக கிளம்போன்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் பாப்பா ரெடி ஆயிடுச்சு. பாப்பா ரெடி ஆயிடுச்சு. குட்டி பையன் கிளம்பியாச்சு. எல்லாம் அந்தந்தெல்லாம் போட்டு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். டப்புன்னு திடீர்னு தம்பியை போட்டுட்டு இவங்க எல்லாருமே என் தம்பியை விட்டுட்டு கீழே எடுத்துட்டு வீடியோ எடுத்ததை பற்றியெல்லாம் இது என்ற தம்பியும் கீழே விட்டு நாங்கள் வீடியோ எடுத்துட்டோமா அதுதான் சொல்லி கேட்டா. இப்படிதான் இவங்கெல்லாம் எங்க அப்பா அம்மா செய்வாங்க. உங்க பிள்ளைங்களும் இப்படி செஞ்சா நீங்க யார்ட்டையும் பேசாம இருங்க பிள்ளைங்களா. ஓ, அவங்க உங்க பிள்ளைகள்ட்ட சொல்லி கொடுக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா யார்ட்டையும் பேசாதுங்கன்னு. கள்ள பிள்ளைங்க நல்லா விவரமா பேசுவா, ஆனா நல்லா சேட்டை, அடிப்படுவா. நல்லா அடிச்சா நாளால மாட்டேன், அழவே மாட்டான், மலிச்சிரும். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சொல்லி இப்போ நாங்க ஷவர்மாவும் தான் வாங்க போறோம். எப்படி எங்க அம்மா என்னதான் வாங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா நானே என்ன தின்னு கிழிச்சோனோ. சரி கைஸ், பேசிச்சுன்னா பேசிட்டே இருப்பேன். நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நாங்கள் அப்படி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 5 கிராம ரோட்டுக்கு வந்தோம். 5 கிராமத்தில் ஒரு ஷவர்மா கடை இருந்துச்சு. அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். என்ன கீழே பேக்கரி மாரி தான் வச்சுருந்தாங்க. மேலே போய் பார்த்தா தான் ஷவர்மாக்கு பீஸா அந்த மாதிரிலாம் கடை வச்சுருக்காங்க மேலே. நாங்களும் போய் இருந்துட்டு அப்படியே எங்களுக்கு ஒரு 3 ஷவர்மா ஆர்டர் பண்ணோம். கொஞ்சம் வரைக்கும் லேட் ஆகிட்டு வெயிட் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே கன்னியாகுமரி போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் கன்னியாகுமரிக்கும் போகலை. சொன்ன ஷவர்மா வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஜூஸ், ஹர்ஷிதா வந்து பைனாப்பிள் ஜூஸ் சொல்லியிருந்தா, நான் வந்து ஃப்ரெஷ்ஷில் வந்து மாதுளை ஜூஸ் சொல்லியிருந்தேன். அவள் வந்து சாக்லேட் ஷேக் சொல்லியிருந்தா. சரி அது கொஞ்சம் வர்றது வரைக்கும் அப்படியே நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசி வீடியோ. சரி ஒரு போஸ் கொடுங்க பாப்போம், போட்டோ போஸ் கொடுங்க பாரு. நம்ம ஹர்ஷிதா பாப்பா என்னென்னா பாப்பாவை இருக்கே விட மாட்டா. அவன் தூங்கிட்டு இருந்தாலும் வசமாக எழுப்பி விட்டுட்டு அவங்க கூட ஏன் விளையாடிட்டு இருக்கே தான் பாப்பா. நாங்கள் சொன்ன ஷவர்மா வந்துட்டு அந்த ஷவர்மாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாப்பாவே அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குதுட்டா. நெக்ஸ்ட் என்னென்னா அப்படி ஜூஸ் சொல்லியிருந்த ஜூஸை வந்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு எல்லா ஜூஸையும் டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹர்ஷிதா எல்லாத்தையும் வாங்கி குடிச்சு பார்த்துட்டு ரெண்டாவது வயிறு பசிக்கும்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போவோம்னா சரி நானும் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓ இருந்தாச்சுன்னா கீழே போய் தான் அமௌண்ட் பே பண்ணணும்னு சொன்னாங்க. பேக்கரியில் கீழே வந்து பே பண்ணியாச்சு. நான் நம்ம பாப்பாட்டு தப்பிக்க அந்த லெவலுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. ஷவர்மா சாப்பிட்டோம். நான் சாக்லேட் ஷேக் குடித்தேன். அவங்க அப்பாவும் பொண்ணும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தாங்க. எப்படியோ செம்ம டேஸ்டியாக ஒரு ஷவர்மா சாப்பிட்டாச்சு. ஜாலியாக ஒரு ட்ரிப்பும் போயிட்டு வந்தாச்சு. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய். ஒரு நிமிஷம், எங்கள் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுற பவி சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், எங்கள் வீடியோவுக்கு வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோக்குமே ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் வந்துடும். அது பவி சிஸ்டருக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். நாங்கள் எல்லோரும் சொல்ல நினச்சேன். அதை வந்து இவன் அந்த டைமில் சொல்லிட்டா. அதுக்காண்டி தனியாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று நான் ரெடி பண்ணி போடுவேன். மிக
ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து எல்லா வீடியோவும் கமெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க யாருன்னு தெரில. அதாவது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நாங்க போடுற எல்லா வீடியோவும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பாக்குறாங்க. போட்டோட எங்களோட பார்த்துருவாங்க. வீடியோஸை வந்து பாக்குறாங்க. அதனால அதுக்கு கமெண்ட் பண்றாங்க. சரி அவங்க ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பாய்.